அப்பப்பப்பப்பப்பப்பா! எப்ப பாரு சண்டை, சண்டை, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே! கோயிலுக்கு வந்தாதான் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்க. சரி கொஞ்ச நேரம் உங்க கூட கோயிலுக்கு வந்து ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா, எப்ப பாரு ஏம்மா ஆச்சி நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, இனிமே இங்க யாரையும் நீங்க எங்கேயும் கூப்பிடாதீங்க. எப்ப பாரு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கோயிலுங்கிறது ஒரு அமைதியான இடம். ஆமா, எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க கோயில பாசிட்டிவ் வைப் வரும். ஆனா உங்களை மாதிரி ஆளுகளை கூட்டு பாசிட்டிவ் வைப்பா வரும், நெகட்டிவ் வைப் தான் வரும். கொஞ்ச நேரம் 2 பேர் கொஞ்சம் அமைதியா வாங்கல. சந்தோஷமா எப்பதான் நீங்க 2 பேரும் வருவீங்க? 2 பேரும் எப்பதான் ஒண்ணு சேர போறீங்களோ? அத்தை நீ மன்னிச்சிருங்க அத்தை, நான் தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிப்பு? என்ன மன்னிப்பு சொல்லு. இப்ப 2 பேரும் நிறுத்த போறீங்களா? நானும் அப்பா தம்பி 3 பேரும் வீட்டுக்கு போட்டுமா? சரி சரி, யாரும் கோவப்படாதீங்க வாங்க. நாங்க கோவப்படுறோமா? நீங்க தான் கோவப்பட்டு உங்க மூஞ்சி நீங்களே கண்ணாடியில போய் பாருங்க எவ்வளவு அகோரமா இருக்குன்னு. போய் பாருங்க. நீங்க தான் அம்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆச்சி, நீங்க தயவு செஞ்சு எங்க அம்மா திட்டாதீங்களேன். அம்மா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா வாம்மா, வீட்டுக்குள்ள போலாம். என்னைய வாழ விடுமா. அம்மா தரிசனம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆமாப்பா ஆமாப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கண்ணுகளா தரிசனம் எப்படி இருந்தது? சாமி நல்லா கும்பிட்டீங்களா? கும்பிட்டாச்சு. பாப்பா நீ என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஆச்சி கோயில பிடிச்சதா இல்லையா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சு, நல்லா இருந்தாச்சு. நான் ரொம்ப ஜாலியா இருந்தாச்சு. ஆனா என்ன ஒரே கூட்டம், உள்ள போயிட்டு வெளியே வரவே முடியல. ஏம்ல அப்படி சொல்றத? நம்ம கோயில் பெரிய பாரம்பரியமான கோயில், நம்ம குடும்பத்துக்கே உண்டான கோயில். அப்படிங்களா அத்தை? என்னம்மா நீ இப்படி கேட்டுட்டே? இதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு நீ வந்ததே இல்லையா? வந்தல கல்யாண புதுசுல நான் கூட்டிட்டு வந்தேனா இல்லையா உன்னைய? வந்தேன்டா, ஆனா நீங்க இந்த இவ்வளவு தூரம் என்கிட்ட சொன்னது கிடையாது அத்தை. என்னம்மா சொல்லுவ? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகும் போது இன்னும் இந்த கோயிலை பத்தி தெரியாதுங்க. இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். அம்மா தாய்களா, மறுபடியும் குலதெய்வ கோயில்னு எதையாவது ஆரம்பிச்சு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறாதீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? இல்லைங்க இல்லைங்க, நானும் அத்தையும் இந்த கோயிலை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஏன் உனக்கு இந்த கோயிலை பத்தி ஒன்றும் தெரியாதா? ஆச்சி ஆச்சி எங்களுக்கு தெரியாதாச்சி, எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆச்சி. ஆமாச்சி ஆமாச்சி, சொல்லி கொடுங்க ஆச்சி. பாப்பா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு பாப்பா, உன் தலைமுடி கலரே இருக்கு பாப்பா. ஆச்சி உங்களுக்கு இந்த கட்டம் போட்ட சேலை ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க டெய்லி நம்ம இதே கட்டுறீங்களா? இல்லப்பா, இது டெய்லிலாம் கட்டக்கூடாதுப்பா. நம்ம கோயிலுக்கு வந்தோம் அதனால கட்டினேன் ஆச்சி. வந்து தாத்தா எனக்கு என் பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்காச்சி. உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப எடுப்பா இருக்குதே. சரி அத்தை, நம்ம கோயிலை பத்தி நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லல. சொல்லுங்க அத்தை. இந்த கோயிலு நம்ம முப்பாட்டங்களோட கோயிலு. இந்த கோயில் இருக்க இடமே நம்ம இடம் தான் தெரியுமா? அத்தை இவ்வளவு பெரிய கோயில் இருக்குது நம்ம இடத்துலயா? இவ்வளவு பெரிய கோயிலா அத்தை நம்மளுக்கு இருக்குது? ஐயா இதுக்கு எப்படி வாயை பொளக்குற? அதுக்குலத்த இவ்வளவு பெரிய கோயில் நமக்கு இருக்குன்னா நம்ம எவ்வளவு பணக்காரங்களா இருக்கணும். இதுவே எவ்வளவு சதுரடி வரும்? அது ஒண்ணும் இல்ல கலா, இது என் தாத்தனோட முப்பாட்டனோட 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 முப்பாட்டன் இடம். முப்பாட்டனா யாரு ஆச்சி? முப்பாட்டனா என்னோட முன்னோர்கள்ப்பா. சரி சரி, நீங்க சொல்லுங்க அத்தை, எப்படி இந்த இடத்த கொடுத்தீங்க? இந்த இடம் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கலாம், வாசல் கட்டியிருக்கலாம். அட்லீஸ்ட் ரியல் எஸ்டேட் போடுறதுனாலே அவ்வளவு காசு வருமே நமக்கு. எதுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க? அரிய கிறுக்கி, நான் சொல்லுவே கேளு. இது நம்ம கொடுத்தது இல்ல, என் தாத்தனோட முப்பாட்டனோட 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 முப்பாட்டன் காலத்துல கொடுத்தது. இவ்வளவு பெரிய இடத்தையும் சும்மாவா கொடுத்தாங்க? யாரா இவன்? எங்க இதுல பிடிச்ச இவள? கோயிலுக்கு கொடுத்துறதுக்கு யாரா காசு வாங்குவாங்களா? சும்மா தான் கொடுத்தாங்க எங்க தாத்தாலாம். அவ்வளவு பெரிய ஆளா உங்க தாத்தா? பேரு உங்க அப்பா மாதிரியா? இப்ப எதுக்கு எங்க அப்பா விழுக்குறீங்க? நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு எங்க அப்பா விழுக்குறீங்க? ஏன் இப்ப உங்க அப்பா சொன்னா என்ன ஆயிடுச்சு? அடடடட, ஆரம்பிச்சிடாதீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. அங்கிட்டு புளியோதரை கொடுக்காங்க, பாயாசம் கொடுக்காங்க, 2 பேரும் வாங்கிட்டு வாங்க. எங்கிட்டுங்க? அங்கிட்டா? எங்க தம்பி பத்த நீ சொல்லுடா, வாயில கொலக்கட்டை வச்சிருக்கணும் நிக்கிற. ஆமாம்மா, கொலக்கட்டையும் கொடுக்குறாங்களா, போய் வாங்குறீங்களா? எங்கங்க சொல்லுங்க அத்தை, சீக்கிரம் கேளுங்க எங்க. இரு நானே வேற பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கியூல, வாடி வாடி போய் வாங்கலாம். பாத்தியில பிள்ளைகளா, உங்க அப்பத்தாவையும் உங்க அம்மாவையும் ஒன்று சேர்க்கணும்னா இந்த ஒரே வழிதான், அந்த சாப்பாட்டு வழி தான் இருக்கு. மற்றபடி 2 பேரும் வேற எதுலையுமே ஒன்று சேர மாட்டாங்க. சாப்பாடு வாங்குவாங்க, அதுலேயும் உனக்கு பெருசாக கொடுத்துட்டா எனக்கு குறைய கொடுத்துட்டாடு சட்டை எழுப்பாங்க. வாங்க வாங்க, இது ஒரே நம்மளுக்கு கேலி கிண்டலாக போச்சு. இவங்க சண்டையை பார்த்தா உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கப்பா? ஒரு சில நேரம் இவங்க சண்டையை பார்த்தா ஏன்டா வீட்டுக்கு வரணும்னு தான் தோணும். ஆனால் ஒரு சில நேரம் இவங்க போடுற சண்டை எனக்கு ஃபன்னாக தான்டா இருக்கும். அப்பா பாதி சண்டைக்கு காரணமே நீங்க தான்ப்பா. மேபி இருக்கலாம், பாதி சண்டைக்கு காரணம் நான்.
ஏய் எதை வச்சுடியா அப்பாவை காரணங்கிற? ஆமா, முக்காவாசி நேரம் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, என்ன ரீசன் அப்பா கேட்கவே மாட்டாரு. 2 பேரும் சண்டை போட்டு சாவங்கன்னு விட்டுருவாரு. என்ன பாப்பா சொல்லு செய்யறது? இவங்க 2 பேரும் கேட்குற ஆளா? அது நான் சொல்லி கேட்குற ஆளுங்களா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. ஊசியும் ஊசியும் ரெண்டும் சண்டை கட்டுங்க, ரெண்டும் சேர்ந்துக்குங்க. அவங்க சண்டை கட்டிட்டு கடைசியில் என் மருமகளை என்ன சொல்றேன்னு எங்க அம்மா கேட்கும். நான் திட்டினா உங்க அம்மா நீங்களும் திட்டுவீங்களா? பாவம் வயசானவங்க மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்களாம்பா உங்க அம்மா. 2 பேரும் சாவித்திரி 10 மினி நாடகம் போடுவாங்க. அது என்னமோ உண்மைதான். தெரியுதுல, அதனால இவங்க பஞ்சாயத்துக்கே நம்ம போகக்கூடாது. அதுகளா சண்டை போட்டு அதுகளா சேர்ந்துக்கிட்டு முக்காவாசி நாள் உங்க அம்மா அம்மாவை திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்கப்பா. என்னப்பா பண்றது? அவங்களுக்கு வயசாயிருச்சு, வயசானா அப்படிதான் திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. பெரியவங்க எப்போதும் அப்படித்தான் இருப்பாங்க, சரியா? அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. வயசான காலத்துல அவங்களுக்கு எந்த பொழுதுபோக்கு? நம்மளை திட்டுறதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அதுக்காக உங்க மம்மி திட்டுறதெல்லாம் ஓவர் டாடி. சரி விடுடா கண்ணா, விடுடா கடா. வராங்க வராங்க, அவங்கள பத்தி பேசணும்னு தெரிஞ்சது நம்ம கிட்ட 2 பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க. சரிப்பா சரிப்பா. அத்தை சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குதே. அப்படியா கலாமா, ரொம்ப நல்லா இருக்கா? ஆமா அத்தை, டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்குது. சுண்டல் மாடு மாவு மாதிரி வந்திருக்குதே. சரி சரி, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். ஏமா எனக்கு கொஞ்சம் தாங்களேன். அட யாரா இவன், போட பாக்கத்து பேர போய் வேணா வாங்கி சாப்பிடு. நாங்க 2 பேரும் நின்னு கியூல நின்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தா இவனும் இவன் பிள்ளையும் பெரிய ராஜா, இவங்க இளவரசங்க. இங்க நின்னுகிட்டு இருப்பாங்க. என்னமா பெத்த பிள்ளைக்கு தர மாட்டியாக்கும்? வேணா தலை, சாப்பாட்டை மட்டும் கேட்காத. அம்மா யாருன்னு தெரியல, சாப்பாடு ராணி. அவனோட பேர் என்னடா? சாப்பாட்டு ராணிங்கம்மா. அதெல்லாம் நீயா குடுறி எனக்கு? ஆசை தோசை அப்பளம் கூட போயிருந்தா போய் வாங்க போங்க. எங்களுக்கு ஆமா, எனக்கும் சுண்டல் சாப்பிடணும் போல இருக்கு, கொடுங்கம்மா கொஞ்சம். வயசு என்ன ஆயிடுச்சு உங்க 2 பேருக்கு? சின்ன வயசு தானே. அத்தைக்கே முட்டு வலி, எனக்கும் கால் வலி. வீட்டுல தான் அவ்வளவு வேலை செய்யறோம். நாங்களே போய் கியூல நின்று வாங்கிட்டு வந்துட்டோம். உங்க 2 பேருக்கு என்ன, உங்க அப்பாவுக்கு என்ன? போய் மரியாதை வேணா வாங்குங்க, இல்லைன்னா இருங்க, நாங்க இதை சாப்பிட்டுக்குவோம். என்னத்த சொல்றீங்க? நம்மளுக்கு இது போதும்ல அத்தை? போதுமா போதுமா, அவளுக்கு கரெக்டா பிக்காளி போகல. போங்க போங்க, போய் வாங்குங்க, முடியறதுக்குள்ள போய் வாங்குங்க. அம்மா எங்களுக்குலாம் வேண்டாம், நாங்க நல்லா ஹோட்டலா போய் சாப்பிட்டுக்கிறோம். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறா? அப்ப எங்க அங்க கூட்டிட்டு போக மாட்டேல? நாங்களும் அங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், இங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா, சாப்பிட்டுக்கலாங்கம்மா. நீங்க முதல்ல இதை சாப்பிட்டு வாங்க 2 பேரும். பாத்தியாக்கா, நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவோட அம்மாவும் ஒழிச்சிருக்கு இந்த சாப்பாடு விஷயத்துல. டேய், அவங்க காதுல விழுந்துற போது பரவாயில்ல, இதுலயாவது ஒன்னா இருக்காங்களே 2 பேரும். ஒரு வாரம் அம்மா அப்பாத்தாக்கு நல்ல பாவக்கா ட்ரீட்மெண்ட். டேய் கத்தோதடா, அடுத்து ஆரம்பிச்சிருவாங்க 2 பேரும். அது நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான்க்கா. சும்மா இருக்கா, நான் வேணா ஏதாவது உசுப்பேத்தி கூடவா? டேய் தம்பி, உனி தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன்டா. சரிக்கா சரிக்கா, சாரி, ஒன்றும் சொல்லல. ஏமா எப்படிமா இருக்கு பிரசாதம்? அத்தை, உங்க கோயிலை விட உங்க கோயில் பிரசாதம் சூப்பர். சரிம்மா சரிம்மா, நல்லா இருக்கலாம். கோயில் உனக்கு பிடிச்சிருக்கலாமா? ரொம்ப அருமையான கோயிலுக்கு எப்போலாத்த பிரசாதம் போடுவாங்க? வாரத்துல 3 நாள் பிரசாதம் போடுவாங்க. அத்தை, நம்ம வார வாரம் இங்க வரலாம். வார வாரம் வேணாமா, வாரத்துல 3 நாள் வந்துருவோம். சரித்த சரித்த, நம்ம 2 பேரும் பஸ்ல வந்துருவோம். அங்கேருந்து இங்க எவ்வளவு? 20 ரூபா 40 ரூபா தானே டிக்கெட்டு? ஆமாமா ஆமாமா, இனிமே நம்ம டெய்லி வர வேணாம், வாரத்துல 3 நாள் வந்துடுது. சரித்த சரித்த, மத்த 4 நாள் எனக்கு போடுவோம். மத்த 4 நாள் வெறும் பொங்கல் மட்டும் தான் நினைக்கிறேன். பரவாயில்லத்த, நம்ம வரலாம். நல்லா இருக்குத சாப்பாடு, சாப்பிடுங்க, சீக்கிரம் போலாம். பாத்தீங்களா, எங்க ஆச்சி எங்க அம்மாவையும் இந்த சாப்பாடு விஷயத்துல 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. இப்படியே எப்போ சந்தோஷமா கலகலப்பா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். மறக்காம மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்க, நம்ம அதையும் வீடியோவை எடுத்து போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.